பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்குலாம் ஃபீட் பண்ணும்போது பெயின் வர்றதுக்குலாம் காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபி வந்து கரெக்டான பொசிஷன், அட்டாச்மெண்ட், லேச்சிங் இல்லாததுனால வரலாம். ரெண்டாவது பிரஸ்ட் என்கேஜ்மெண்ட்னா ஃபீட் வந்து பேபி வந்து கம்மியாக குடிக்கிறது உங்களோட ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால வர்றது. எம்டி வந்து ஃபுல்லாக பண்ணாமல் இருக்கிறதுனால. மூணாவது என்ன அப்படின்னா, அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பிரஸ்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா, அதுவே நாளடைவில் பிரஸ்ட் ஆப்சஸாக மாறி சலம் வச்சு இன்ஃபெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி 3 காரணங்கள் இருக்குது. இந்த காரணத்துக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து பேபியோட லேச்சிங்னா நிப்பில் மட்டும் சக் பண்ணிகிட்டு இருக்கு பேபி அப்படின்னா, இந்த மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னா பேபி வந்து நிப்பில் மட்டும் சக் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி சக் பண்ணால் மதருக்கு வந்து நிப்பிளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அல்லது பெயின் அதிகமாகலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிரஸ்ட்லேருந்து வெளியே எடுக்காமல் குழந்தைய இந்த 4 விரல பிரஸ்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. பெருவிரல மேலே வச்சு பிரஸ்ட் ரிலீஃப் அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு வட்டம் பேபியோட வாய்க்குள்ள போகும். 2வது காரணம் என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிரஸ்ட் எம்ப்டி பண்ணால் போதும். பேபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற மில்கை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். அது மேனுவல் பம்போ இல்லைனா எலக்ட்ரிக் பம்போ வச்சோ வெளியே எடுத்துக்கலாம். இது 3வது காரணம் வந்து பிரஸ்ட் ஆப்சஸ். ஸோ நீங்கள் என்கேஜ்மெண்ட்டை வந்து விட்டுட்டீங்க அப்படியே ட்ரீட் பண்ணாமல் அப்படின்னா அது சிவியர் பெயின். அந்த பெயினால் ஃபீவர் கூட வரலாம், அக்கிள் வரைக்கும் கூட அந்த வலி ஏற்படலாம். இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும்.